அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26 ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்துக்காக மட்டும், அதாவது 2026 தேர்தல் வரப்போகுது. அதற்கு முன்பாக இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கும் நகை கடன்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா, விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம் அப்டேட்காக இந்த மாதிரி 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சரிங்களா, அதில் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகை கடன்கள் தள்ளுபடி. சரிங்களா, எல்லாருமே நகை கடன்கள் தள்ளுபடி செய்வாங்களா, அதற்காக எல்லாருமே மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒரு வழியா அதற்கான ஸ்கீம் அப்டேட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதுக்குள்ளாம 40 கிராமுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதை தொடர்ந்து இந்த 5 பவுனுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்காக யாரெல்லாம் தகுதி உள்ள நபர்கள் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணத்தையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கு கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஏற்கனவே வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக தள்ளுபடி தொகையாக கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா, இது இன்னமும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த 2 அப்டேட்டை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸ்லாம் அப்டேட்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருமே திமுக 2026 ஆட்சி பெற்றாங்க அப்படின்னா, ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா, அவங்க திமுகவோட வாக்குறுதியில் இந்த 5 பவன் நகைக்கடன் தள்ளுபடி அதற்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதை பற்றின தகவல்லாம் தெளிவாக பார்க்கலாம். நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6,000 கோடி தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4,904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டன. வெற்றிகரமாக இந்த நகைகள் அனைத்தும் மக்களிடம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான மொத்தம் 51 விதமான விவரங்களை பயனாளிகளிடம் இருந்து தமிழ்நாடு அரசு பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவுன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் 13ஆம் தேதி, அதாவது நேற்று வெளியிட்டிருந்தார். தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற தீவிரமான நிலையில்
தீவிரமாக எழுந்து வந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். முழுமையாக வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் பின் வெளியிடப்பட்டு நகைக்கடன் மற்றும் மற்ற அடிப்படை விவரங்கள் தொடர்பாக கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளன. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வங்கி கணக்குகள் விவரங்கள் எல்லாம் கணினிகள் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில் இனி கூட்டுறவு வங்கிகளில் செயல்படும். இது வங்கிகள் செயல்படுவதை எளிதாக்கும். முறையான தகுதியின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை அடிப்படையாக வைத்தே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இப்படி நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எப்படி நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பயனாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கலாம். மொத்தம் 51 விதமான தகவல்களை வைத்து பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் நகைக்கடன் வாங்கியவர்கள் பெயர் 5 சவரனுக்கு உள்ளே எவ்வளவு நகையை வைத்து கடன் வாங்கியிருக்கிறார்கள், கணக்கு எண், ஆதார் எண், கூட்டுறவு சங்க விவரம் உள்ளிட்ட தகவல்களை சேகரித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல்களை வைத்து பயனாளர்கள் தகுதியின் அடிப்படையில் குழுவாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இந்த லிஸ்ட் மொத்தமும் கணினியில் ஏற்றப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வருமான குறைவாக நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கியதில் பயன்பெற்றவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பலர் இருந்தனர். அதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கவே இந்த முறை 50க்கும் மேற்பட்ட விவரங்களை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்கீம் இந்த 13ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில தினங்கள்லையோ இல்லை ஒரு சில வாரங்கள்லையோ உங்களுடைய நகைகளை திரும்ப நீங்கள் மீட்டெடுத்துக்கலாம். ஸோ அதற்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.